Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோவில் என்னோடய லன்ச் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாகர்கோயில் ஸ்பெஷல் முருங்கைக்காய் தீயல் அண்ட் அவரைக்காய் பொரியல் தான் வச்சேன். ஸோ அதோட ரெசிபீஸ் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லன்ச் செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவரைக்காய் கட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு, தேங்காயும் துருவியாச்சு அண்ட் புளியும் ஊற வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். கடாய் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் பொரியலுக்கு. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயமும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்குறேன். இப்போது ரெண்டுமே வதங்கிடுச்சு. ஸோ இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை ஆட் பண்ணுறேன். அண்ட் அவரைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயிலே ஒரு 4 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற ரா ஸ்மெல் போகும். அண்ட் கல்லுப்பு சேர்த்து ஆட் பண்ணி வதக்குறேன். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அவரைக்காய் வந்துட்டு குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறிட்டு அதை வந்து லிட் போட்டு மூடிடுறேன். இது வந்து இந்த சைடு வேகட்டும். அண்ட் இன்னொரு சைடில் வந்துட்டு முருங்கைக்காய் தீயல் வைக்கிறதுக்காக நம்ம தேங்காவை வறுத்துடலாம். ஸோ நான் வறுக்கிறதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். அதோடவே 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு அண்ட் 4 காஞ்ச மிளகா அண்ட் 1.5 ஸ்பூன் சீரகம் அண்ட் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அண்ட் காரம் அதிகம் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு காஞ்ச மிளகா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதோட ஒரு 4 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா அந்த தேங்காய் வந்துட்டு அப்படியே ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதோட 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணுங்கள். அண்ட் 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விட்டுடுங்க. நீங்கள் இந்த பொடியை ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணுங்கள். அங்கே அந்த தேங்காய் சூடு ஆறட்டும். இங்கே வந்துட்டு பொரியலுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறேன். அதோடவே 1/2 ஸ்பூன் சீரகம் அண்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 காஞ்ச மிளகா, 5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு அண்ட் 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை கோஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரஃப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இங்கே அவரைக்காய் வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இந்த தேங்காவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இன்னும் குக் பண்ணி எடுத்தோன்னா அந்த அவரைக்காய் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அண்ட் இந்த சைடில் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிடுறேன். ஸோ இப்போ இங்கே தீயல் ரெடி பண்ணிடலாம். ஸோ தீயல் பண்ணுறதுக்கு மெயினாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். நான் இங்கே 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அண்ட் எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அண்ட் அதோட ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் அண்ட் 5 பல் பூண்டு சேர்த்து ஆட் பண்ணுறேன். இந்த தீயலுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே நல்லெண்ணெய் அண்ட் சின்ன வெங்காயம் தான். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்குறேன். அண்ட் சின்ன வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதில் தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் ஒரு பெரிய தக்காளி 1 ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி தேங்காய் வறுக்கிறப்பையே எல்லா மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணலாம். அந்த மஞ்சள் பொடியை இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கணும். அண்ட் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் முருங்கைக்காயும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த தேங்காய் வந்துட்டு அரைச்சிடலாம். அது நேரத்துக்கு ஆறி இருக்கும்.
ஸோ அதை வந்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா மைய அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டுச்சுனாலும் ஊற்றி நல்லா மைய அரைக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அதை அரைக்கணும். ஸோ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து கரைச்சி வச்சுருந்த புளியை ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இதில் அரைச்சி தேங்காவை ஆட் பண்ணுறேன். அண்ட் தீயல் வந்துட்டு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணினதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் உப்பு காரம்லாம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் உப்பு அண்ட் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுறேன். தீயல் கொதித்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ரொம்ப லோ பண்ணிவிட்டு அதை வந்து மூடி போட்டு குக் பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டவ்வில் அப்படியே இருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்டவ்வில் அப்படியே குக் ஆகிட்ருக்கோ அந்தளவுக்கு தீயல் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் எல்லா சைட்லேயும் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட முருங்கைக்காய் தீயல் ரெசிப்பியும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி இருந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். அண்ட் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye from us.